நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் எங்கள் ஆன்மா வாழும்படி எங்கள் சரீரத்திலே ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஏதுவான கிருபையின் காலங்களையும் கட்டளையிட்டு கர்த்தர் எங்களை நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். அப்பா, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகத்திலும் வடிகின்ற கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய நல்ல சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல பங்கே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தேவசேனை ஜப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நம்முடைய வாழ்வுக்கு ஏதுவான காலங்களை நமக்கு கட்டளையிட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. இந்த நல்ல நாளிலும் கூட கடந்த 6 வாரமாக ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அது அல்ல, இதுவே முக்கியம் என்று நாம் சிந்திக்கின்றோம். கடந்த வாரத்திலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும் என்று சிந்தித்தோம். பின்னானவைகள் அனைத்தையும் மறந்து நமக்கு முன்னே இருக்கின்ற காரியங்களை மனதில் வைத்து ஓட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்கள் மூலமாக உபதேசித்தார். இந்த வாரத்திலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம் வரையிலும் நாம் சிந்திக்கும் பொழுது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்.
அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இங்கே நாம் பார்க்கின்றோம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே அநேக மனிதர்கள் நாளை இதை செய்யலாம், நாளை மறுநாள் இதை செய்யலாம் என்று சொல்லுவார்கள். ஒரு அருமையான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை, அந்த நடிகையினிடத்திலே ஒரு அருமையான போதகர் சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு உனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், இயேசு உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார், அவருடைய இரத்தத்தை நீ விசுவாசித்தால் அவர் உனக்கு வாழ்வு கொடுப்பார், உனக்கு மீட்பு கொடுப்பார், பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அந்த போதகர் அந்த பிரபலமான நடிகைக்கு ஆலோசனையாக சுவிசேஷத்தை கூறினார். ஆனால் அந்த பெண்மணி அந்த போதகரிடம் சொன்ன காரியம், நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன், நாளைக்கு என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வேகமாக கடந்து போனார்கள். தன்னுடைய காரிலே வேகமாக அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அந்த கார் வேகமாக கடந்து போனபடியினாலே கட்டுப்பாட்டை இழந்து அவர் தூக்கி வீசப்பட்டு குற்றுயிராக இருக்கின்றார். அப்பொழுது அந்த போதகர் அந்த செய்தியை கேட்டுவிட்டு ஓடிப்போய் அந்த அருமையான சகோதரியை போய் பார்த்தார். அந்த போதகரிடம் கண்ணீர் மல்க அவர்கள் கூறின ஒரு காரியம், ஆண்டவருக்கு நாளை என்று நான் சொன்னேன், இன்றைக்கு என் வாழ்க்கை விபரீத முடிவுக்கு நான் ஆளாகி விட்டேனே, இனி நான் உயிர் தப்பி பிழைப்பேனா என்று கேள்வியோடு கண்ணீர் சிந்த அந்த நாளிலே பேசினார்கள் என்று அந்த ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை எடுத்துரைத்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் எதை திட்டம் பண்ணினாலும் இன்றைக்கு, நாளைக்கு அல்ல. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். என்னவென்று சொன்னால், நாளைக்கு அல்ல, இன்றைக்கே. இன்றைக்கே இரட்சணியான நாள், இன்றைக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிற நாள். ஆகவே தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாளைக்கு அல்ல, நாளை வரை அல்ல, இன்றைக்கு. இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள், இன்றைக்கே வேத வசனங்களை வாசித்து பாருங்கள், இன்றைக்கே சத்தியத்தை நேசித்து பாருங்கள், இன்றைக்கே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கும்படி உங்கள் அருகாமையில் என்று சொல்லுகிறார். நாளை உன்னுடையதல்ல, நாளை உன்னுடையதல்ல, இன்றே கர்த்தராகிய இயேசுவினிடம் வா என்று அன்போடு கூட அழைக்கின்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றே இரட்சணிய நாள், இன்றே, நாளை அல்ல. அனுக்கிரக காலம் இன்றைக்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அனுக்கிரக காலத்தில், நமக்கு எல்லாம் சரியாயிருக்கிற இந்த காலத்தில், நமக்கு நல்ல சுகமாயிருக்கிற இந்த காலத்தில், நல்ல சரீர அமைப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தரை நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், ஆலயத்தை நேசிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற விருப்பம்.
நாளைக்கு ஆண்டவரை நேசிப்பேன், நாளைக்கு வேதத்தை வாசிப்பேன், நாளைக்கு ஆலயத்துக்கு போவேன், அப்படி அல்லவே அல்ல. நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எலிசாவின் வார்த்தை உண்டாகின்றது. அப்பொழுது எலிசா 1வது வசனம், 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அன்புக்குரியவர்களே, நாட்டில் பஞ்சம், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, ஒருவரை ஒருவர் பிடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் இப்படியெல்லாம் விற்கும், 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். நம்ம பாசையில் பேசணும்னா 1 மரக்கால் அரிசி 1 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லி, நீ போய் சொல்லு என்று சொல்லுகின்றார். ஏன்னா இந்த பட்டணத்தை சுற்றிலும் பகைவர்கள் கொத்தளம் கட்டி வைத்திருக்கிறார்கள். யாரும் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த தேசத்தில் குஷ்டரோகிகள் போய் பாளையத்தில் போய் யாரும் இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போகிறார்கள். பட்டணத்தில் இருந்தாலும் சாவுதான், வெளியே போனாலும் சாவுதான், எப்படியாகிலும் நம்முடைய வாழ்க்கை ஆகட்டும் என்று சொல்லி அவர்கள் போகின்றார்கள். அங்கே போய் பார்த்தால் பாளையத்தில் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் ஒரு இரைச்சலை கட்டளையிட்டார். எல்லாரும் பயந்து ஓடி போனார்கள். அங்கே இருக்கிற மாவு, அங்கே இருக்கிற கோதுமை எல்லாவற்றையும் பார்த்து வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிற காரியம்தான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, நம்ம பசியை மட்டும் நீக்கிட்டு நாம பாட்டுக்கு இருந்தோன்னா குற்றம் நம்மேல் சுமரும், தண்டனை நம்மேல் வரும். இன்றைக்கு உடனே போய் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியை நாம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். அதற்கு அடுத்த வசனங்களில் வாசித்தீங்கன்னா அங்கே அப்படியே போய் அந்த குஷ்டரோகிகள் போய் அரண்மனை வாசலுக்கு வெளியே நின்று பாளையத்தில் அங்கே ஒருவரும் இல்லை, அங்கே மாவு நிறையா இருக்கு, அங்கே அரிசி நிறையா இருக்கு, அங்கே கோதுமை நிறையா இருக்கு, அங்கே சாப்பிடுவதற்கு தேவையான எல்லா உணவு பொருட்களும் அங்கே நிறையா இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாளைக்கு அல்ல, இன்றைக்கே
இன்றைக்கே போய் சொல்லுவோம் என்று இந்த குஷ்டரோகிகள் தங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்தார்கள். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். நாளைக்கு அல்ல, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளைக்கு அல்ல, நாளை நம்முடையதல்ல. நாளை என்று சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. முன்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லுவார்களாம், நாளைக்கு பிழைச்சிருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்னைக்கு அப்படி நாம் பயபக்தியோடு இந்த வார்த்தைகளை உபயோகிப்பது கிடையாது. நம்முடைய பகுதிகளில் வாழக்கூடிய சில முஸ்லீம் சகோதரர்கள் சொல்லுவார்கள், இன்சா அல்லா அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாளைக்கு பிழைச்சிருந்தா பார்ப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே ஆண்டவரை தேடணும், இன்றைக்கே வேதம் வாசிக்கணும். இன்றி அமையாதவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சொல்லுகின்றபடி இன்றைக்கே செய்யணும், நாளைக்கு அல்ல. அந்த நடிகை ஒருவேளை அவர்கள் அப்பொழுதே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் மரணத்தை தள்ளி போட்டிருப்பார் ஆண்டவர். ஒருவேளை அன்றைக்கு கீழ்ப்படியாம நாளை வந்து நான் கடவுளை தேடுவேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்பேன் அப்படின்னு சொன்னபடியினால அவங்களுடைய வாழ்க்கை அந்த பரிதாபம். ஒருவேளை உங்களை நான் பயமுறுத்துவது போல ஒருவேளை நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் பயமுறுத்தலை, நாளைக்கு அல்ல, இன்றைக்கே ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள், இன்றைக்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கே ஆண்டவருடைய அனுக்கிரக காலத்தில் கர்த்தரை தேடுங்க. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அனுக்கிரக காலம் இன்று வந்திருக்கிறது. ஆண்டவர் சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவை பார்த்து சொல்லுகிறார், சவுல் அல்ல, சகைவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறுகிறார். சகைவை பார்த்து இன்றைக்கு உடனே அவன் தீர்மானித்தான், உடனே பாவ அறிக்கை செய்தான், கர்த்தராகி இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான். அன்புக்குரியவர்களே, நாளை பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம், இவர் இங்கே தானே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், சுற்றி சுற்றி வருகிறார் அல்லவா, என்றைக்காவது ஒரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று அவன் நினைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று அவனை பார்த்து வாழ்த்தி வரவேற்று பரலோகத்தின் நன்மைகளையும் கிருபைகளையும் அவனுக்கு கொடுத்தார். அவன் ஆத்துமத்திலே அமைதியை கொடுத்தார், அவன் சரீரத்திலே சந்தோஷத்தையும் கிருபையையும் கொடுத்தார். ஏன் தெரியுமா? பார்த்த உடனே இயேசுவை கூட்டிக் கொண்டு போனான். பார்த்த உடனே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேதத்தை வாசிக்கணும், இந்த வேதத்தை வாசிக்கணும், இந்த இயேசுவை நேசிக்கணும், இந்த இயேசுவை தேடுவதற்கு ஆலயத்திற்கு போகணும், ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கே ஆண்டவரை உறுதியாய் தேடுவதற்கு ஆண்டவர் நம்ம இன்றைக்கு ஏவி கொண்டிருக்கிறார். நாளை அல்ல, நாளை நம்முடையது அல்லவே அல்ல. இன்றைக்கு நமக்கு நல்ல கிருபைகள் இருக்கிறது. இன்றைக்கு சுகத்தோடும் பலத்தோடும் தேவ கிருபையோடும் தேவ ஒத்தாசையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அதிகமாக நேசிங்க, இன்றைக்கு ஆண்டவரை தேடுங்க. இன்றைக்கு நாளைக்கு என்று நாட்களை தள்ள வேண்டாம். நாளை நாளை என்று நாளை கடத்தியே
நாசம் அடையாதே. மாய உலகத்தில் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு, மனந்திரும்பு, அவர் வருகை சமீபமே. அன்புக்குரியவர்களே, நாளை நாளை என்று நம்முடைய வாழ்க்கையை வம்பாக்க வேண்டாம், வீணாக்க வேண்டாம். இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, இன்றைக்கே ஆண்டவருடைய பாதத்தில் கிட்டி சேருங்க, இன்றைக்கே ஆண்டவருடைய அன்பு முகத்தை பாருங்க, இந்த வேத வசனத்தை வாசிங்க, இயேசுவை அதிகமாக ஆர்வத்தோடு தேடுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை இந்த நல்ல வார்த்தைகளுக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய பாதத்தில் கண்களை மூடி கருத்தோடு கூட, ஏசப்பா, அன்றைக்கு சகைவனிடத்தில் சொன்னீங்களப்பா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்களப்பா, அதே போல் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வம்சத்திற்கும் எங்கள் கோத்திரத்திற்கும் இன்றைக்கே ரட்சிப்பு வருவதாக, இன்றைக்கே அமைதி வாழ்வு வருவதாக, இன்றைக்கே சமாதானம் வருவதாக, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட மனதார சொல்லுங்க, இசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் மாற்றுவா. நாளைக்கு அல்ல, அடுத்த வாரம் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே இயேசுவிடம் பாருங்கள். இயேசு உங்களை கைவிட மாட்டா. இயேசு உங்கள் கவலைகளை போக்குவா. இயேசு உங்கள் வியாதியை நீக்குவா. நீங்கள் என்ன குறைபாடுகளோடு இந்த நேரத்தில் இந்த டிவிக்கு முன்னாடி அமர்ந்திருக்கீங்களோ, ஆண்டவர் உங்கள் குறைபாடுகள் எல்லாவற்றையும் மாற்றுவா. உங்கள் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் மாற்றுவா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, அன்பு ஐயாக்களுக்காக, அம்மாக்களுக்காக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா தகப்பனே, உடைய பிள்ளைகள் மேலே உடைய கரத்தை வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை ஆண்டவரை தேடுவேன் என்றல்ல, இன்றைக்கே இயேசுவை தேடணும், இன்றைக்கே வேதத்தை வாசிக்கணும், இன்றைக்கே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் எங்களுடைய உள்ளங்களில் உண்டாக வேண்டுமென்று செபிக்கிறோம். அப்பா உடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சகல வியாதியின் கூறுகளையும் மாற்றி போடும், மனதில் இருக்கிற எல்லா பயங்களையும் மாற்றி போடும், கடன் சுமைகளை மாற்றி போடும், அமைதி குறைவுகள் மாறுவதாக என்று செபிக்கிறோம். கர்த்தராகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.